ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய பெற்றோர்கள் செய்யும் பெரிய தவறுகள் என்னன்னு தெரியுமா? அதனால் குழந்தைகள் எவ்வளவோ பாதிக்கப்படுறாங்க. நமக்கு இப்போ தெரியறதில்ல. குழந்தைகள் பின்னாடி வளரும்போது நாம் அப்போ தான் ஃபீல் பண்ணுறோம், குழந்தைய நம்ம நல்லா வளர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் நம்ம ஏதோ ஒரு சுச்சுவேஷன், டெய்லியும் நம்ம வேலைக்கு போகிறோம், வீட்டில் ஆயிரம் பிரச்சனை. நம்ம ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்குறோன்றதை கவனிக்காமல் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகள் நம்ம பண்ணுறோம். அது குழந்தைகள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருது. குழந்தைகள் இந்த சின்ன வயசுலேயே நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இதனால் இவங்களோட எதிர்காலமே மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுது. அது பற்றி சில காரணம் பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்பிள், குழந்தைகளை பேரண்ட்ஸ் ஒப்பிட்டு பேசுகிறது. அவன் 98 எடுக்கிறான், உன்னால் முடியாதான்னு நம்ம மனசில் இருக்க ஒரு எதிர்பார்ப்பை குழந்தைகள் மேலே திணிக்கிறோம். நம்ம கையில் 5 விரலும் ஒரே மாதிரியாக இருக்கா? இல்லை மனசு சொல்கிறத மைண்டு கேட்குதா? அப்புறம் ஏன் குழந்தைகளை ஒரு கட்டத்தில் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? இன்றைய பேரண்ட்ஸ் ஒன்று அவங்க மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா குழந்தைங்க கிட்ட மொபைலை கொடுத்து தனிமைப்படுத்திடுறாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைகளுக்கும் நடுவில் இல்லாமலே போகுது. குழந்தைங்க குழந்தைங்களாக தான் இருக்காங்க. பேரண்ட்ஸ் அவங்களோட டென்ஷன், ஸ்ட்ரெஸ் குழந்தைகள் மேலே காட்டுறது, எரிஞ்சு விழுறது, திட்டுறது, குழந்தைகளை என்கரேஜ் பண்ணாமல் நெகட்டிவாக பேசுகிறது, நீ இதை பண்ணியே ஆகணும், அவங்களோட எபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறதே இல்லை. இதெல்லாம் பேரண்ட்ஸ் குழந்தைகளை தவறான கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லுவேன். பேரண்ட்ஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சம்பாரியுங்க, சேமியுங்க, லக்ஸுரியாக இருங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி குழந்தைகளோட மனசு ஆரோக்கியமாக இருக்கணும். அதை பற்றி எவ்வளோ பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க சொல்லுங்கள். குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க, அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைய குழந்தைகள் எல்லாரும் ரொம்பவே டேலண்ட்டாக இருக்காங்க. குழந்தைங்க கிட்ட அன்பை காட்டுங்க, கோபப்படாதீங்க. கண்டிப்பாக குழந்தைங்க நீங்கள் எதிர்பார்க்கிறத விட அறிவாகவும் திறமையாகவும் இருப்பாங்க. அவங்களோட மனசு ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அவங்க எதிலும் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி உங்களோட கஷ்டத்தை குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதை நீங்கள் சொல்லி சொல்லி வளர்க்காதீங்க. நல்ல பெற்றோர் என்பது குழந்தைகள் கேட்பதை எல்லாம் வாங்கி கொடுப்பது அல்ல. அவங்களோட சந்தோஷம், இன்ட்ரெஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, எப்போதும் அன்பாக வழிகாட்டுதல் கொடுத்தீங்கன்னாவே போதும். உங்கள் குழந்தைகளும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. குழந்தைகளுக்கு நீங்கள் விட்டு செல்லும் மிகப்பெரிய சொத்து பணம் அல்ல, நல்ல நினைவுகள் தான். இன்றைக்கு நீங்கள் பேசும் ஒரு நல்ல வார்த்தை நாளை அவர்களின் வாழ்க்கையையே மாற்றக்கூடும். குழந்தைகளை வெற்றியாளர்களாக மட்டுமல்லாமல் நல்ல மனிதர்களாகவும் வளர்ப்போம். பெற்றோர்கள் இதை பற்றி யோசிக்கணும், குழந்தைகளை நல்லா வளர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.